गाइस நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உரியடி போட்டி தலைவர் பயங்கரமா போயிட்டு இருக்காரு. வீட்ல இருந்து பாத்தீங்கன்னா ரத்தம் வருது. கேவலமா தோக்க முடியுமா? அவளை கேவலமா தோத்துட்டோம். மக்களே போட்ட காசை எடுத்துட்டோம். புஷ்பா வந்து சந்தன மரத்தை தான் கடத்துவாரு. நாங்க கரும்பை கடத்திட்டு போயிட்டு இருக்காங்க காலேஜ்ல இருந்து. இவரோட பேர் என்ன? இவரோட புனை பெயர்கள் வந்து பாத்தீங்கன்னா பெண்டுகாலன். Hi guys, back to our channel. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா எங்க காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் செலிப்ரேஷன். அந்த பொங்கல் செலிப்ரேஷன்ல என்னென்னலாம் நடக்குது, நாங்க என்னென்ன அட்ராசிட்டிஸ் பண்றோம். ஸோ இங்கே வந்து நிறைய காம்படிஷன், அதாவது கேம் ஷோலாம் நிறைய நடத்துறாங்க. ஸோ அதில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணி நம்ம ஜெயிக்கிறோமா இல்லையான்னு வந்து பார்க்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபன்னாக கொண்டு போக பார்க்குறேன். ஸோ மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். எது ஆறு பார்த்தா நீ தான்டா குரு 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 குருன்னு பார்க்குறேன். வாட்டர் ஃபில்லிங் கேமில் வந்து ரொம்ப கேவலமாக தோத்துட்டோம். இன்னும் நிறைய கேம்ஸ் இருக்குது, பார்த்துடலாம். நம்ம தான் கேம்னா நம்மனா கேமு தான் மாட்டீங்க. குறுக்கு இந்த கௌசிக் கொண்டா ரொம்ப ஜெயிப்போம். ஒரு கேம்லேயாச்சும் நீங்கள் ஜெயிச்சுட்டு ப்ரைஸ் வாங்கிட்டு போகிறோம். நம்ம தான் பத்தாதான் தெரியுமா? ஜெயிக்கல. நம்ம நண்பர் ஒருத்தர் விளையாடுறாரு. ஸோ அவரை உங்களுக்கு காட்டுறேன். அங்கே கோல்டன் கலர் சட்டை தாங்க நம்ம நண்பர். சும்மா பயங்கரமாக விளையாடுவாருங்க. அவர் வந்து நேஷனல் லெவல் பிளேயர். அவர் வர போறாரு. தலைவன் இறங்கிட்டான். விளையாடிட்டு இருக்காரு லிங்கேஷ். லிங்கேஷை வந்து இது பண்றாங்க. லிங்கேஷ் ஏதாவது இடிக்கிறாங்க. அதாவது இந்த கேம் கான்செப்ட் என்னன்னா, பக்கெட்ல வந்து தண்ணி இருக்கும். அந்த தண்ணி எடுத்துட்டு போய் அங்க வந்து பாருங்க அந்த கோலா பாட்டில ஃபில் பண்ணுவாங்க. அவ்வளவுதாங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம லிங்கேஷ் தான் லீடிங்ல இருக்காரு. லிங்கேஷ் ஒழுகுறாருங்க தண்ணியெல்லாம். இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. லிங்கேஷ மறுபடியும் இடிச்சுக்கினே இருக்காங்க. எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்று விடுறாங்களா? லிங்கேஷ் ஒரே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காருங்க. என்னன்னு தெரியல. இப்ப மறுபடியும் போவாரு, மறுபடியும் இடிக்க போறாரு. நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க சொல்றீங்களா? இப்போ நீங்க தோத்துட்டீங்க. அது உங்களுக்கு எப்படி இருக்கு? வீரத்தல் வாங்க ஓட்டி இருக்கு. ஷோஸ்லாம் இருக்கு. இன்னும் மாட்டு வண்டி போட்டி இருக்கு. இன்னும் வடையில வந்து ஏதோ ஒரு கேம் ஒன்று சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம வேலை நடக்குது. நம்ம ஃப்ரெண்டு விஸ்வாங்க ஒருத்தர் இருக்காரு. ஸோ அவரை நான் காட்டுறேன். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்று இருக்கு. கூவிடா. அவங்க நடுவில் இருக்க ப்ளூ கலர் ஷர்ட் தான் நம்மளோட ஃப்ரெண்டு. அவராச்சும் ஜெயிக்கிறானார் பார்க்கலாம். புஷ்பா விஸ்வாவோட பாட்டில் வந்து நிரம்புதுங்க. விஸ்வா ஜெயிச்சிட்டாருங்க. ஐயோ, எங்க தலைவன் ஜெயிச்சிட்டாரு. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அவர்கிட்ட நம்ம ஜெயிச்சதுக்கான என்னடா ஜெயிச்சதுக்கு என்ன கேட்பாங்க? உயர் அதிகாரியை மதிக்காம எழுத்து பேசுறியா ராஜா? நான் என்ன சொல்றேன்? ரகசியம் கேட்பாங்கடா. வெற்றியின் ரகசியம் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்லோ பைக் ரேஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ பைக் ரேஸ். ஸோ அதில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண போகிறோம். ஓட்டினாலே ஸ்லோவாக தான் ஓட்ட போகிறோம். பாருங்க.
மக்களே ஸ்லோ பைக் ரேஸில் வந்து நம்மளால் கலந்துக்க முடியல. ஏன்னா நம்ம போகிறதாக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா அங்கே கேம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏய் அநியாயத்துக்கு இவ்வளோ பொறுமையோட வருவாங்க. அவ்வளோதான். காய்ஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உரியடி போட்டி. ஸோ உரியடி செட்டப்லாம் அங்கே இருக்குது, நான் உங்களுக்கு காட்டுறேன். கண்டிப்பா ஜெயிக்கிறோம். இதுலயாச்சும் ஜெயிக்கிறாங்க. அதுதான் உரியடி இது பண்ணுற செட்டப்பு. அதை அந்த பானை கீழே வந்து கட்டி விட்ருவாங்க, அந்த கயிறு ஒரே பக்கம் இழுப்பாங்க, கண்ணையும் வேறு கட்டி விட்ருவாங்க. இதெல்லாம் என் பங்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உரியடி போட்டியில் கலந்துக்க போகிறோம். பானை அங்கே தொங்கிட்டு இருக்கு, இங்கே கம்பு வாங்கினு அங்கே போய் அடிச்சு துவம்சம் பண்ணுறோம். அவ்வளோதான். நம்மளுக்கு முக்கியம். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். என்னடி இது? எவ்வளோ கேவலமா தோக்க முடியுமோ அவ்வளோ கேவலமா தோத்துட்டோம். உரியடி போட்டி வந்து அது அங்கே இருக்கு. நான் வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஓடிட்டேன். நான் காலேஜே என்ன பார்த்தா சிரிச்சிச்சு, ரொம்ப அவமானமா போயிடுச்சு. பட் பரவாயில்ல, இன்னொருத்தர் விளையாடுறாரு, அவரை காட்டுறேன். தலைவர் பயங்கரமா போயிட்டு இருக்காரு. எல்லாம் பயங்கரமா இது பண்றாங்க. தலைவர் எங்க சார் மட்டும் போன வரான்னு நினைக்கிறேன். எங்கேயோ போறான். அவர் எங்க போனாலும் அவன் இப்ப துரத்துறான். ஏதோ வன்மம் இருக்கு போல. கைஸ் இப்போ ஒரு டர்ன் பண்ணாருன்னா வன்மை இருக்குன்னு அர்த்தம். எனக்கு தெரிஞ்சிருச்சு அவன் என்ன பண்ண போறேன். ஓ ஒரு மாற்றங்க, அதுல ஒரு மாற்றங்க பயங்கரமா பண்றாருங்க அவரு. அவரோட செவன்த் சென்ஸ் யூஸ் பண்றாருன்னு நினைக்கிறேன். ஓ மை காட், வா 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 வா, நாலாவது கண்ணு இங்க இருக்குது. வா சூப்பர் சூப்பருங்க, அவரு என்னவோ பண்றாருங்க அவரு. ஓ மை காட், நாலாவது கண்ணுல மூணாவது கண்ணுல அவர் அவுட் ஆயிட்டாரு. ஐயோ மிஸ் அடிக்க வராரு அவன். ஐயோ அடிச்சிருந்தா அவ்வளவுதான். ஐயோ இந்த அண்ணா என்ன மாதிரி தான். நம்ம ஃபைனல் டச் வந்தாச்சு. இனிமே நம்ம தான் சக்கரை பொங்கல் செய்யறாங்க. சக்கரை பொங்கல் சாப்பிட்டு மக்களே ஃபினிஷிங் டச்சு இனிமையா முடிக்கிறோம். சக்கரை பொங்கலோட முடிக்கிறோம். மக்களே போட்ட காசை எடுத்துட்டோம், சக்கரை பொங்கல் சாப்பிட்டுட்டோம், 2 கரும்பு ஆட்டிய போட்டுட்டோம். புஷ்பா வந்து சந்தன மரத்தை தான் கடத்துவாரு. நாங்க கரும்பை கடத்திட்டு போயிட்டு இருக்காங்க காலேஜ்ல இருந்து. ஒரு கரும்பை கடத்திட்டோம், எவனுக்கு தெரியாம நாங்க ஆட்டையை போட்டு போயிட்டு இருக்கோம். பசங்க ஃபாலோ பண்றாங்க. ஓ மை காட் நண்பர்களே, மச்சான் நீங்க பர்த்டே இருக்காரு பாருங்க. பர்த்டே பாய் இதோ இவர் நம்ம தோழர், நம்மளோட சேனலோட கோ ஆக்டர் இவர் தான். பேர் வந்து ரித்தீஸ்வர். நிறைய பேர் கேட்டு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல, சோ அதனால சொல்றேன். சோ இன்னைக்கு அவருக்கு பிறந்தநாள். எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா வாழ்த்துங்க. நான் தான் மரம் வீடியோல நம்ம சொல்லுவோம். நான் தான் மரம் வீடியோல நடிச்ச தலைவன். அது நான் தான் மரம் வீடியோல நடிச்சவரு ஒரு பெரிய ஆக்டர். சோ இவர் பாத்துக்கோங்க, அங்க நம்ம தான். அவ்வளவுதான். சோ கடைசி என்ன சொல்லிடலாம். சோ அவ்வளவுதான். இதோட நாங்க கன்ஃபார்ம் நாங்க 100 ரூபாய் வந்து காலி பண்ணிட்டோம். 100 ரூபாய் காலி பண்ணிட்டோம். 2 கரும்பு எடுத்துட்டு வந்தோம். 2 தடவை சக்கரை பொங்கல். எப்படி இது வந்து கடையில ஒரு 80 ரூபா 60 ரூபா போங்க. 60 ரூபா போவோம். நாங்க 2 கரும்பு எடுத்துட்டோம். 120 ரூபா. 4 கரும்பு. ஓ 4 கரும்பு எடுத்துருக்கோம். சோ நமக்கு லாபம் தான் எப்படியா இருந்தாலும். சோ எவ்வளவு சொல்லு, எவ்வளவுன்னு தெரியலடா. இருடா, நீங்களா யாருடா? How do I tell you? அதெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க. 320. 320 கணக்குல புலி இவர் சொல்றாரு. 320 ராஜகோபால். இவர் பேர் வந்து இவரோட ஸ்வீட் நேம் வந்து பாத்தீங்கன்னா ராஜா பார்வை. இவரோட பேர், இவரோட புனை பெயர்கள் வந்து பாத்தீங்கன்னா பெண்டுகாலன் மற்றும் ராஜபார்வை. இவர் பார்த்தாருன்னா அவர் கண்ணுல வந்து ஒரு ஃபயர் ஒண்ணு தெரியும். மற்றபடி அவர் பையன் எல்லாம் தங்கமான பையங்க, நீங்க பார்த்தா நம்பலாம். கோலம் பயங்கரமா போடுவா. கோலம் விளாக் வந்து உங்களுக்கு வந்துனே இருக்கு. நான் கோலம் விளாக் 4 நாளைக்கு முடிச்சா போறேன். பேட்டரி பண்ணல, யாராவது வேணா சொல்லு. ஆமா பொண்ணு
சரி இவனுங்க பாட்டு போட்டானுங்க. ஸோ இதோட இந்த vlog வந்து நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல பெல் ஐகான் என்ன பண்ணுங்க, அந்த ஷேருக்கு ஒரு ஐகான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஸோ டாடா பை பை குட் பை see you later. அடுத்த வீடியோல பார்க்கலாம். டாடா மக்களே அடுத்த வருஷம் உங்களை சந்திக்கிறோம். இதே பொங்கலுக்கு அடுத்த வருஷம் பொங்கல் வீடியோல பார்க்கலாம். ஆனா இந்த ஒரு கேம் ஜெயில நாசமா போச்சு, அவ்வளவுதான். பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் முடிஞ்ச உடனே டிஜே போறாங்க, எல்லாம் பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு போலாம். Yeah.